வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு இன்னைக்கு பார்க்குற பதிவு என்ன அப்படின்னா, ஒரு திசையில் நற்பலன் தரும் புத்திகள் பற்றி பார்க்கலாங்க. இப்போ நம்ம தொடர்ச்சியாக வீடியோ திசைக்கு பற்றியே எடுத்துகிட்டு இருக்கேன். அதாவது என்னென்னா, மூல நூல்களில் திசை பற்றி எந்தெந்த புக்திகள் எப்படியெல்லாம் இருக்கும், என்ன மாதிரிலாம் இருக்கும்னு சில மூல நூல்களில் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தொடர்ச்சியாக நான் ஒரு பதிவாக போட்டுக்கிட்டே வரேங்க. இதுவும் இந்த திசை பற்றி தான் இந்த பதிவில் போட்டிருக்கேன். இது உத்தரகாலாமிர்தம், அதாவது பழம்பெரும் நூலான உத்தரகாலாமிர்தம் மூல புத்தகங்களில் இந்த பற்றி போட்டிருக்காங்க. அதை பற்றி நம்ம சொல்லலாம் அப்படின்னு இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். இப்போ அந்த மூல புத்தகங்களில் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு திசையில் நற்பலன் தரக்கூடிய புக்திகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, அது என்ன மாதிரி அமைப்பில் அது இருந்தானா அது நற்பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு திசையில பாருங்க, பொதுவாக சொல்லக்கூடிய அமைப்பு அப்படின்னா, அந்த திசாநாதனுக்கு மறையாம கேந்திரத்திலேயோ திருகோணத்திலேயோ இருக்கும் பட்சத்துல நற்பலன் கொடுக்கும் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல சில அமைப்புகளும் சேர்த்தே கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு திசை நடக்குது அப்படின்னா அந்த திசாநாதன் எங்க இருக்காங்க, அந்த லக்னத்துக்கு மறையாம நல்ல அமைப்புல உட்கார்ந்துருந்தா அடுத்தடுத்த வரக்கூடிய புக்திகள் எந்த அமைப்புல இருந்தா அது நற்பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அந்த திசாநாதனுக்கு பாருங்க, திசாநாதன் நின்ற ஸ்தானத்துல இருந்து புக்திநாதன் வரக்கூடிய புக்தி கிரகங்கள் எந்த இடத்துல இருந்தால் அந்த நற்பலன் கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, அந்த திசாநாதனுக்கு 2, 3, 4, 5, 7, 9, 10, 11ஆம் இடங்கள்ல புக்திநாதன்கள் இருக்கும் பட்சத்தில் அவங்க புக்திகள் எல்லாம் நல்ல பலன்கள் கொடுக்கும். பாதிப்பு தராத புக்தியாக இருந்தால், அதாவது அந்த புக்திநாதனும் இந்த இடங்கள்லாம் இருந்து அவங்களும் நீச்சமாகவோ வக்ரமாகவோ இந்த மாதிரி பாதிக்கப்படாம நல்ல அமைப்புல இருக்கும் பட்சத்துல இந்த திசாநாதனுக்கு இந்த இடங்கள்லாம் புக்திநாதன்கள் இருக்கும் பட்சத்துல அது நல்ல பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. இந்த கிரகங்கள் பாருங்க, மறைவு ஸ்தானங்கள் எல்லாம் கொடுக்கல. அதாவது மறைவு ஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மூல நோக்கில் இந்த இந்த இடங்கள்லாம் இருக்கும் பட்சத்துல மறைவு ஸ்தானங்களை கொடுக்கல. 6, 8, 12ஆம் இடங்கள்ல கொடுக்கல. ஆனா இந்த இடங்கள்ல பாருங்க, அந்த திசாநாதனுக்கு இந்த ஸ்தானங்கள்ல இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, இந்த இடங்கள்லாம் இருக்கும் பட்சத்துல அது நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த இடங்கள்லாம் அந்த கிரகங்கள் நல்ல அமைப்புல இருக்கணுங்க. பாதிக்காத அமைப்புல இருக்கும் பட்சத்துல அது நல்ல பலன்கள் முழுமையா கொடுக்கும். அதுவே அந்த லக்னத்துக்கு அந்த கிரகங்கள் யோக கிரகங்களாகவோ நட்பு கிரகங்களாகவோ சம கிரகங்களாகவோ பாதிக்கப்படாம, அல்லது அந்த யோகா கிரகங்களுடைய பார்வையோ சேர்க்கையோ பெற்றிருந்தாலும் சரி, இந்த மாதிரி அமைப்புல அந்த கிரகங்கள் அந்த திசாநாதனுக்கு புக்திநாதன் இந்த இடங்கள்லாம் இருக்கும் பட்சத்துல அந்த லக்னத்துக்கும் சுபராகவோ யோகராகவோ அல்லது அந்த லக்ன சுபர்கள் யோகர்களுடைய சம்பந்தம் பெற்றோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த திசையில இந்த புக்திகளும் முழுமையான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. ஒரு திசை நடக்குது அப்படின்னா நாம அந்த திசையில யோகாதிபதி திசை முழுமையான பலன் கொடுத்துரும் அப்படின்னு நாம நினைச்சிட்டோம்னா புத்திகள் வரும் காலங்களில் பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னு நான் ஏற்கனவே பதிவுல சொல்லிட்டு வரேன் இல்லைங்களா. அதுல இந்த அமைப்பும் சேர்த்து பாருங்க. அது ஒரு திசை நடக்குது அப்படின்னா அந்த திசாநாதன் மட்டும் வலுவா இருக்கக்கூடாது, புக்திநாதனும் நல்ல அமைப்புல இருக்கும் பட்சத்துல தான் அந்த முழுமையான பலன் தரும் அப்படின்னு மூல நூல்கள்ல இது பத்தி விரிவா கொடுத்துருக்காங்க. அதை மூல நூல்கள் இருக்கிறதையும் என்னுடைய அனுபவத்தையும் சேர்த்து தான் நான் ஒவ்வொரு பதிவிலும் சொல்லிட்டே வரேன். ஏன்னா மூல நூல்கள்ல ஒரு விதியை மட்டும் தான் கொடுப்பாங்க, விதி விலக்கு. ஒரு சில மூல புத்தகங்கள்ல விதி விலக்கையும் கொடுப்பாங்க. ஆனா ஒரு சில விதியை மட்டும் தான் சொல்லுவாங்க. இந்த விதி அமைப்புல இருந்தா அது பலன் எப்படி கொடுக்கும், தீய பலன் கொடுக்கும், நல்ல பலன் கொடுக்கும், இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஆனால் ஒரு சில மூல புக்குங்களில் இந்த விதியும் கொடுத்து விதி விலக்கும் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, அதையும் கலந்தே சொல்கிறேன். என்னுடைய அனுபவத்தில் அந்த மூல நூல்களில் இருக்கிறது எல்லாம் இருக்கா அப்படின்னு நான் ஆய்வு பார்த்தும் சொல்கிறேன். சரிங்களா, இதெல்லாம் சேர்த்தே தான் சொல்கிறேன். இப்போ நான் எதுக்காக இது சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு திசை நடக்குது அப்படின்னா நம்ம எடுத்த உடனே யோகாதிபதியுடைய திசை நடக்குது நல்ல பலன் கொடுத்துரும் அப்படின்னு நம்ம ஆய்வு எடுத்து பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம் அப்படின்னா அடுத்தடுத்த வரக்கூடிய புக்திகளும் அதுக்கு ஏற்றபடி நல்லபடியாக இருந்தாங்க அந்த பலன் முழுமையாக கொடுக்கும். இல்லைன்னா அந்த புக்திகளில் மாற்றங்கள் அந்த ஜாதகருக்கு நடந்ததை என் கண்ணாரியே பார்த்துருக்கேன். ஒரு திசை யோக திசை நடந்துட்டு இருக்குன்னா அடுத்த வர புக்திகள் ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்குன்னா அந்த புக்தி காலங்களில் அந்த ஜாதகர் அப்படியே முடக்கிடுது. அந்த தொழிலும் சரி, குடும்ப விஷயத்திலும் சரி, உடல் ஆரோக்கியத்திலும் சரிங்க,
வெளி வட்டார போக்குவரத்துலையும் சரிங்க அந்த ஜாதகர் அந்த புத்தி காலங்களில் எவ்வளவோ சிரமப்பட்டிருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. இது யோக திசை தான் நடக்குது. நீங்கள் சொன்னீங்களே இந்த திசை எங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, நான் நல்லா தான் இருந்தது, சுய புத்தி கொஞ்சம் ஓரளவு இருந்தாலும் அடுத்தடுத்த வர புத்தி ஓரளவு நல்லா தான் இருக்குது. திடீர்னு வந்து எங்களுக்கு பிரச்சனையாக இருந்தது, என்னன்னு தெரியல. இப்போ ஒரு 6 மாசமாக கஷ்டமாக இருக்குது, குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, 1 வருஷமாக பிரச்சனையாக இருக்குது, நல்லபடியாக தான் இருந்தது, தொழிலில் நல்லா தான் இருந்தது, திடீர்னு சிரமம் ஏற்பட்டிருக்கு, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு வராங்க. அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அந்த திசாநாதனும் புத்திநாதனும் எந்த அமைப்பில் இருக்காங்க. திசை யோகமாகவே இருந்தாலும் சரிங்க, அந்த புத்திநாதர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அந்த சில குறுகிய காலங்கள் வராங்க இல்லையா புத்திநாதன், அந்த புத்திநாதன் ஏதாவது ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டுட்டானா அந்த ஜாதகருக்கு அப்படியே மாற்றங்கள் கொடுத்துருது. அதை என் கண்ணாலேயே நான் பார்த்துருக்கேன். சரிங்களா, அவ்வளோ பிரச்சனைகள், அவ்வளோ ஏன் அந்தரமாகவே வரும் காலங்களில் கூட அந்த ஜாதகருக்கு வித்தியாசங்கள் இருக்குங்க. யோக திசை நடந்துட்டு இருக்கு, நல்ல பலன் கொடுத்துட்டு இருக்கு. அந்த புக்திநாதன் ஓரளவு நல்ல அமைப்பில் இருக்காங்க. அந்தரநாதன் வரும் காலங்களில் அந்த குறுகிய சில மாதங்கள் வராங்க பாருங்களா அந்தரங்களா, அந்த காலகட்டங்களில் அந்த ஜாதகருக்கு அப்படியே மாற்றங்கள் இருக்குங்க. கண்ணார நான் பார்த்துருக்கேன். சரிங்களா, அதனாலதான் ஒவ்வொரு திசை நடந்தா அந்த திசையை மட்டும் நாம ஆராயாம அந்த திசைக்கு உண்டான புத்திகள் இருக்கு இல்லைங்களா, அடுத்தடுத்து வரக்கூடிய புத்திகள் எப்படி இருக்கு, அந்த திசாநாதனுக்கு மறையாம யோகர்களுடைய புத்தியோ லக்னத்துக்கு மறையாம இருக்கா, அல்லது நீச்சம் வக்கரமாக இருந்தாலும் அது எந்த மாதிரி அமைப்புல பாதிக்கப்பட்டு வலுப்பெற்று இருக்கா, இதையெல்லாம் நம்ம ஆய்வு செக் பண்ணி அடுத்தது அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட அமைப்புல வருது அப்படின்னா அது வரமும் காப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த பிரச்சனை என்ன மாதிரி பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு, என்ன ஆதிபத்தியம், என்ன காரகம், அதுக்குண்டான பலன் தான் அது கொடுக்கும். என்ன இடத்துல உட்காந்துருக்கோ, அந்த குடும்பஸ்தானத்துல இருக்கோ, 7ஆம் இடத்துல இருக்கோ, அல்லது தொழில் ஸ்தானத்துல இருக்கோ, அல்லது உடல் ஆரோக்கிய சீராக இல்லையா 6ஆம் இடத்துல இருக்கும், இது எல்லாமே நம்ம செக் பண்ணுங்க. இதுல தான் அது ஃபர்ஸ்ட் கை வைக்கும். அந்த பாதிக்கப்பட்ட புத்தி வந்து இதுல எந்த இடத்துல இருக்கோ, அது என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கோ, என்ன காரகம் பெற்றிருக்கோ, அதுலதான் அந்த ஜாதகரை நேரடியா தாக்கும். அதே அந்த லக்னாதிபதியும் பாதிக்கப்பட்டு இருந்து இந்த யோகாதிபதிகளுடைய திசை நல்லபடியா போயிட்டு இருந்தாலும் லக்னாதிபதி பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி புத்திகளோ அந்தரங்களோ வரும் காலங்களை பாருங்க, அந்த ஜாதகருக்கு அப்படியே அந்த புத்திநாதன் எந்த அமைப்புல இருக்கோ, அந்தரநாதன் எந்த அமைப்புல இருக்கோ, அதுலதான் அப்படியே பிரச்சனையும் அந்த கண்ணு முன்னாடியே அந்த ஜாதகருக்கு கொண்டு வந்து காட்டுது. சரிங்களா, அது மாதிரிலாம் பிரச்சனை நடக்குது. அப்படிங்கறதுனாலதான் இந்த திசா புக்தி வந்து யோகருடைய திசை நடந்தாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய புக்திகளும் அந்தரமும் நம்ம அடுத்தடுத்து நம்ம ஆய்வு எடுத்து பார்த்துட்டே இருந்தா அப்படியே நம்மளுக்கு தெரியுது. என்னுடைய அனுபவத்திலையும் நான் பார்த்துருக்கேங்கிறதுனால நான் தொடர்ச்சியா அந்த திசா புக்தி பத்தி நான் பதிவு போட்டுக்கிட்டே இருக்கேன். இதெல்லாம் பாருங்க, ஏன்னா நான் மூல நூல்கள்ல இதை பத்தி சிலவற்றையும் படிச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருக்கேன். அதே போல என்னுடைய ஆய்வுலையும் நான் ஜாதகம் வரக்கூடிய ஜாதகங்களும் ஆய்வு பார்த்துக்கிட்டே இருக்கேன். அதெல்லாம் வித்தியாசங்கள் வேறுபாடுகள்லாம் இருக்கு. அதை நான் பார்த்ததையும் படிச்சதையும் தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டே வரேன். சரிங்களா, மூல நூல்கள் இருக்கிறதையும் அவங்க முன்னோர்கள் நம்மளுக்கு கொடுத்ததையும் தான் நான் ஒன்னா சொல்லிட்டே வரேன். ஏன்னா நான் தொடர்ச்சியா இந்த திசா புக்தி பத்தியே நான் போட்டுட்டு இருக்கேங்களா, அதுவே உங்களுக்கு பாக்குறது என்னடா திசா புக்தியே போட்டுட்டு இருக்காங்கன்னு நீங்க நினைப்பீங்க. அதுக்கு இல்லைங்க, திசா புக்தியே ஒரு ஜாதகரை ஆளக்கூடிய தன்மை. ஒரு ஜாதகர் மேல நோக்கி வசதி வாய்ப்பு மேல மேல வராங்க அப்படின்னா அந்த திசை ஒத்தளிச்சா மட்டும்தான் அந்த ஜாதகருக்கு. அதே திசை மட்டும் ஒத்தளிக்கலன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு பெரிய கோடீஸ்வரா இருந்தாலும் சரிங்க, அவங்க வந்து கீழே படப்படன்னு கீழே இறங்கிடுவாங்க. அவங்க மரியாதை இல்லாத போயிடுவோம். வசதி வாய்ப்பு, புத்திர சோகம், இந்த மாதிரிலாம் எத்தனையோ வசதி வாய்ப்பு இருந்தாலும் கஷ்டங்கள் இருக்கக்கூடிய ஜாதகங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். அதெல்லாம் வந்து அது காரணம் என்ன, திசாநாதன் தான். சரிங்களா, ஒரு திசாநாதன் எந்த அளவுக்கு இருக்காங்களோ அந்த திசாநாதனுக்கு ஒத்துழைக்கக்கூடிய புக்திநாதனும் அந்தரநாதனும் அடுத்தடுத்து எப்படி இருக்காங்களோ பாருங்க. ஒரு திசை நல்லா இருந்தாலும் சரிங்க, அடுத்தடுத்து வரக்கூடிய புத்தியும் நல்ல அமைப்புல இருந்தா அவங்களுக்கு அப்படியே யோக பலன்களை கொடுத்துட்டே இருக்கும். அதே புக்தி மாறும்போது அந்தரம் மாறும்போது அவருக்கு பாதிக்கப்பட்டு இருந்தா அந்த ஆதிபத்தியத்துக்கும் காரகத்துக்கும் உண்டான பாதிப்பு அந்த திசை யோகமாகவே இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்குது. சரிங்களா, நீங்க பார்க்கக்கூடிய ஜாதகங்களும் ஆய்வு எடுத்து பாருங்க, உங்களுக்கு அப்படியே தெரியும். சரிங்களா, இதுதாங்க ஒரு திசை நடந்தாலும் அடுத்து வரக்கூடிய புக்தியும் தரக்கூடிய நற்பலன்கள் ஆகும். சரிங்களா, நன்றி, வணக்கம்.